வெல்கம் டு எக்ஸ்பிரஸ் யூடியூபர்ஸ். இன்னைக்கு ஐபிஎல் கச்சேரி எபிசோட் 2ல எம்ஐ அண்ட் கேகேஆர் மேட்ச் பத்தி பார்க்கலாம். அண்ட் நான் உங்களோட ஜெகதீஷ் அண்ட் என் கூட இருக்கிறது உங்க நான் உங் ஹரி. நான் உங்கள் ஹரி. ஸோ, நேத்து நம்ம சொன்ன மேட்ச் எபிசோட் 1ல சொன்ன மேட்ச் ப்ரிவ்யூ மாரி தான். மும்பையோட ஒரே ஃபார்ம் செய்க தான். வேற எஸ். எதுவுமே இல்ல. டாஸ் ஜெயிச்சாங்க. தே ஆப்ட் ஃபார் பவுலிங். ஐ டோன்ட் நோ இஃப் பிட்ச நல்லா ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பிட்ச் பார்க்க எஸ். ஒரு பவுலிங் பிட்ச் வித் கிராஸ்லாம் நல்லா கிரீனியா இருந்துச்சு பிட்ச். We thought there will be more swing and favorable for bowling, but end of the day, it was completely batsman pitch. ஸோ கேகேஆர் வந்து எஃபர்ட்லெஸ்ஸா ஒரு 220 அடிக்கலனாலும் ஒரு டாஸ்லிங் ஸ்டார்ட் கொடுத்தாங்க ரஹானே அண்ட் ஃபின்னாலன். அது கொடுத்தனால they were able to manage to score 220 and put the pressure on Mumbai. But ஒரு 20 ரன் ஷாட்டுன்னு தான் சொல்லுவேன் மும்பை ஆடின விதத்தை பார்த்து. ஏன்னா ஒரு டாப் கியர்ல இருந்தாங்க ரிக்கில்டன் அண்ட் ரோஹித் சர்மா. டில் த 13th ஓவர் தி ரன் ரேட் வர் 13, ஆல்மோஸ்ட் 13 எல்லா ஓவரும். ஒரு கேகேஆருக்கு அதே சமயம் கேகேஆருக்கு வந்து அந்த பவுலிங் வீக்னஸ் நேத்து அப்ரப்டா தெரிஞ்சது. நம்ம சன்ரைசர்ஸ்க்கு பேசின மாதிரி தான். பட் சன்ரைசர்ஸ் டிட் வெல் இன் ஆக்ஷன். மீன்வெல் கேகேஆர் டிட் வெல் இன் ஆக்ஷன். பட் அன்பார்ச்சுனேட் சிச்சுவேஷன்ஸ்னால அவங்களோட எல்லா லீட் பவுலர்ஸும் ஏதோ ஒரு ரீசன்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஸோ அது அப்ரப்டா நேத்து தெரிஞ்சது. ஸோ இப்போ வந்து ஐபிஎல் வந்து ஒரு பேட்ஸ்மேன் கேமா மாறிட்டு இருக்கு. ஸோ இட் would be ideal to go for chasing and batting first if you don't have a solid bowling lineup ன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களோட தாட்ஸ் சொல்லலாம் விஜய். யா, கண்டிப்பா நல்ல ஸ்டார்ட் ஃப்ரம் கேகேஆர். அதாவது பேட்டிங் பார்க்கும்போதே ஓகே, நாங்க வந்து பார்த்தா பேட்டிங்ல ஒரு 240 ரன்ஸ் அடிச்சிருவோம். ஏன்னா எங்களுக்கு பவுலிங்க்கு ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஸ்குவாட் இருந்துச்சு. நல்ல ஸ்டார்ட் தான் பண்ணாங்க. என்னன்னு தெரியல, மிடில் ஆர்டர்ல செம்ம கொலாப்ஸ் மிடில் ஆர்டர்ல. அண்ட் லார்டு வந்து வந்தாரு, ஷர்துல் தாக்கூர் வந்தாரு, பால் போட்டாரு, 2வது பாலே விக்கெட் எடுத்தாரு. எல்லாருமே அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. என்னடா நடக்குதுன்னு தெரியல. ஒரு சைடு கேகேஆர் டீம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. அண்ட் டெத்லயும் செம்ம ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. டெத்ல வந்து பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரிங்கு சிங்கே கிட்டத்தட்ட அந்த ஃபைனல் ஓவர்ஸ்ல தான் அடிக்க முடிஞ்சுச்சு. அதுக்கு முன்னாடியே லைக் 26 ரன் ஆன் 19 பால்ஸ் கிட்டத்தட்ட டெத்ல அந்த லெவல். அதுக்கு மேல ஸ்ட்ரைக் ரேட் தேவைப்படுது இன்னைக்கு மாடர்ன் டே கிரிக்கெட் பார்க்கும்போது நமக்கு. அண்ட் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க கேகேஆர். அண்ட் வந்து பார்த்தா கசன்பர் வந்து இன்னைக்கு நல்லா எம்ஐட்ட அடி வாங்கியிருக்காரு. பட் ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, கசன்பர் வந்து பார்த்தா ஒரு நல்ல ஆப்ஷனா தான் இருப்பாரு எம்ஐக்கு. இதுக்கடுத்து வர்ற கேம்ஸ்ல நல்லாவே யூஸ் ஆவாரு. ஏன்னா வந்து பார்த்தா எனக்கு வேற வழி இல்ல. பட் ஆனா கசன்பர் இந்த வட்டம் ஒரு பெஸ்ட் அடிஷனா தான் இருக்கும் எம்ஐக்கு. இந்த வட்டம் லீடிங் டிஃபென்ஸா வந்து பார்த்தோம்னா, நம்ம ரோஹித் சர்மா சீரியஸா பார்க்கலாம். நேத்து செம்ம ஸ்டார்டிங். அதாவது ஹெவி ஒர்க் அவுட். ஃபிட்னஸ்ல செம்மையா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மா. அப்படியே பார்க்கும்போது எனக்கு இந்த லப்பர் பந்து இந்த கெத்து பார்க்குற மாதிரி தான் நல்லா மேட்ச ஹைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. இந்த மாரி பார்த்து இப்போ ஆமா. பிசிசிஐ யா. வந்து they announced that we will closely watch ஐபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் எஸ். 2027 வேர்ல்டு கப்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆள் நேத்து அடிக்கிறத பார்த்தா 20, 31 வரைக்குமே வைக்கலாமே. அதான் யாரு 20, 27 வரைக்கும் ரோஹித் நேத்து வைக்கிறா? அடிச்சத ஏ பார்த்தோம். அதான். ரோஹித் நேத்து அடிச்சத ஆமா, பார்த்தோம். கோலி முந்தா நேத்து அடிச்சத பார்த்தோம். இவனுங்கள எடுக்காட்டி ஆமா. நான் ஒரு பெரிய முட்டாள் தானே தவிர ஐயய்யோ! இல்ல ரோஹித் சர்மா சீரியஸா செம்ம டேஞ்சரு. இந்த என் மாப்பிள முதல் மேட்ச் சாபிக்கு விட்டுருவாங்கிற மாரி, ஐய்யய்யோ! பார்க்கும்போது அவ்வளவு கூஸ்பம்ப்ஸா இருந்துச்சு. போட்டு அடிக்கிறான். 2027 வேர்ல்டு கப்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். ரோஹித் சர்மா ஆடுன ஆடுக்கு 2031 வேர்ல்டு கப் வரைக்குமாச்சும் கூப்பிட்டுட்டு ஐ போணும். ஏன்னா அந்த ஐ லெவலுக்கு வாண்ட் ஃபிட்னஸ். ஐ வாண்ட் டு சீ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் ஃபார் 2027 வேர்ல்டு கப்டா. அந்த அளவுக்கு ஒரு யாஹ்! 2 பேருமே ஒரு பீக் ஃபார்ம்ல இருக்காங்க. ஒன் டேலயும் நல்ல ஃபார்ம்ல கண்டிப்பா. போனாங்க. அதே ஃபார்ம நேத்து T20 இத்தனைக்கும் இவங்க T20 ஆடியே லாஸ்ட் ஐபிஎல் ஆடுனாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் ஆடுறாங்க. அது ஆமா. பார்க்கிறப்போ ஒரு என்ன சொல்றது?
பார்த்துக்கிட்டே இருக்கலாங்கிற மாரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆடுறாங்க 2 பேரும். உண்மையாவே நான்லாம் மேட்ச் அப்படியே ஜம்ப் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தேன் நானு. நான் சிஎஸ்கே ஃபேன் தான். பட் ஆனா எனக்கு ரோஹித் சர்மா ரொம்ப பிடிக்கும். எனக்கு உண்மையாவே எஸ்டர்டே அவ்வளோ ஈவன் ஹாப்பியா இருந்துச்சு மேட்ச் பார்க்கும்போது. ஐ வாண்டட் மும்பை டூ வின் எஸ்டர்டே. ஏன்னா, ஆன் பேப்பர் அவங்க யாஹ்! தரமான டீமு. இந்த டீம் வச்சுட்டு ஜெயிக்கலனா தான் ஆச்சரியம். ஆமா. ஐ வாஸ் பிட் சர்ப்ரைஸ். அவங்க குயின்டன் டி காக் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தோம். ஆனா டைரக்ட்டா எனக்கு தெரிஞ்சுச்சு. விக்கல்டன். இல்ல நாங்க ரிக்கல்டன்க்கு தான் நாங்க பிளானு. அவரு தான் இனிமே எங்களுக்கு டிகாக். டிகாக் வந்து நாங்க பேக்கப்பா எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிளான் தெரிஞ்சுச்சு. அண்ட் ரிக்கல்டன் சொல்லவே தேவையில்ல. சூப்பரா ஆடுனாரு. அ ஆமா. அதாவது லாஸ்ட் சீசன்ல இருந்த டிஃபரன்ஸும் இந்த சீசனுக்கு இருக்க டிஃபரன்ஸ் பார்த்தா லாஸ்ட் சீசன்ல ஓப்பனர்ஸ் வந்து கொஞ்சம் வந்தோனே அடிச்சுட்டு போற மாரி இருந்துச்சு. இந்த பக்கம் கொஞ்சம் ஆன்சர் பண்ற மாரி இருக்குது. சோ அது ஒரு ஆமா. மேஜர் பூஸ்ட் அப் அண்ட் ரோஹித் சர்மா நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. சோ கண்டிப்பா இது வட்டம் எம்ஐக்கு வந்து ரோஹித் சர்மாவோட கேம் பிளே இன்னமும் எக்ஸ்ட்ராவா தெரிய போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்த பிளேயர்ஸ்க்கு ரோலே கிடையாது. ஸ்கை, திலக் வர்மா, ஹர்திக் இவங்க ஜஸ்ட் வர்றது இன்னொன்னு ஒரு கொஞ்சம் தட்டி தட்டி விட்டு கேப்டன்சி எஸ் கேப்டன்சி இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம்னு தோணுது மும்பைக்கு. நேத்து பவுலிங்கோட ஸ்பெல் யா ரொட்டேஷன் வந்து ரொம்ப புவரா இருந்துச்சு. பவுல்ட்ட வந்து எஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே நிறுத்திட்டாங்க. அப்புறம் திருப்பி யா டெத்தும் குடுக்கல. ஒரு ஆமா. மாரி கன்ஃப்யூஸ்டா பவுலிங் இல்ல டெஸ்ட் பண்ணாங்களா? இல்ல என்ன இன்டென்ஷன்னு தெரியல. பட் அது ப்ராப்பர் ஸ்பெல் ரொட்டேஷன் இருந்திருந்தா, கண்டிப்பா ஒரு 20 ரன்ஸ் கம்மி ஆகி இருக்கும். ஃபார் ஷூர். யா அது ஒண்ணு ஃபீல் கண்டிப்பா. ஆச்சு. ம். ஷர்துல் தாக்கூர் ஆஸ் யூசுவல் ஒரு நல்ல பிரேக் த்ரூ. டீசென்ட் எக்கானமில போட்டு அவரோட ஸ்டாண்டர்டுக்கு தட் இஸ் அ குட் எக்கானமி 9.7 சம்திங் குடுத்திருந்தாரு. குடுத்து ஒரு 3 ஆஸ் யூசுவல் 3 விக்கெட்ஸ். அதனால தான் அவர லார்டுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அது ஒன்ஸ் அகைன் ஹி ப்ரூவ்ட் இட் எஸ்டர்டே. அண்ட் யா கேகேஆர் பத்தி இன் பேரலல் கேகேஆர் பத்தி பேசணும்னா, ஒரு நல்ல ஸ்டார்ட் குடுத்தாங்க. பட் டவுன் த லைன் தே தே தேர் இஸ் அ லேக். அவங்க ஆண்ட்ரே ரஸ்ஸல் இல்லாதது வந்து கண்டிப்பா நேத்து ஃபீல் ஆச்சு. அந்த ஒரு பவர் பேக்டு ஃபினிஷிங்க்கு வந்து ஒரு ஆள் கண்டிப்பா உங்களுக்கு தேவ. அண்ட் மிடில் ஓவர்ல ஆங்கரிங்க்கும் தே ஆர் மிஸ்ஸிங் வெங்கடேஷ் ஐயர்ன்னு தான் நான் சொல்லுவேன். எஸ். தே மிஸ்ஸிங் வெங்கடேஷ் ஐயர் அண்ட் தே நாட் யூசிங் தேர் ஹிட்டர். ரோமன் பவல்னு ஒரு பிளேயர் வந்து ஸ்குவாடுக்குள்ள ஆமா. வச்சிருக்காங்க. அவங்கள இவங்க யூஸ் பண்ணியே ஆகணும். ஒரு வழியே கிடையாது. ஏன்னா இன்னொன்னு எஸ். ரோமன் பாவல் வந்து லைக் டூ லைக் ரீப்ளேஸ்மென்ட் தான் ரசலுக்கு. ஆமா, ஹையா ரேட் பண்ணலாம். ஆமாமா. ஆமா. ஹி இஸ் இவங்க அ பவர் பேக்டு தூக்கு ஃபினிஷர் வச்சாங்கன்னா தான். எஸ். ரசல் ஆல்சோ கோச்சா தான் இருக்காரு. பவர் கோச்சா தான் இருக்காரு கேகேஆருக்கு. சோ இப்ப வந்து பார்த்தா அவரு இது பண்ணாரு. அவர் கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்ரைன் இன்னும் ஹார்டா பண்ணாங்கன்னா, ஐ திங்க் கேகேஆர் வந்து ரசல இனி ஒரு 10 சீசனுக்கு மிஸ் பண்ண வாய்ப்பு இல்லன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா, ஆல்ரெடி கையில வெண்ணெய் வச்சுட்டு ஏன் நெய்யி கழியறோங்கிற மாரி தான் இருக்குது. அண்ட் வந்து பார்த்தா கேகேஆர் பவுலிங் ரொம்பவே படு வீக்கா இருக்கு. அதாவது இந்த இது எஸ்ஆர்எஸ் பவுலிங்க பார்க்கும்போது, எஸ்ஆர்எஸ் பவுலிங் தான் வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம நெனைச்சோம். ஆனா கேகேஆர் பார்க்கும்போது இல்ல. ஏன்னா இன்னொன்னு கேகேஆர் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ். வருண் சக்கரவர்த்திய டார்கெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்னடா வீட்ல அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாரி. வருண் சக்கரவர்த்தி பால் போட வர்றாரு, அடிக்கிறாங்க. சரி வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் சான்ஸ் பார்த்தா, எல்லா மேட்சுமே அடிக்கிறாங்க. 35 ரன் தான் வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட்டா அடிச்ச மினிமம் ரன் ஆகும். சோ அவங்க மெயின் ஆப்ஷனே யாருன்னா, ஒண்ணு வருண் சக்கரவர்த்தி, இன்னொன்னு சுனில் நரேன். ஏன்னா பேசலாம் ஆள் கிடையாது. இவங்கள வச்சு தான் ஓட்டி ஆகணும். அவங்களே போட்டு அடிக்கலாம். அப்பதான் வந்து நமக்கு இன்னும் ஜாலியா இருக்கும்னு இங்க சொல்லிட்டு, கான்ஃபிடன்ஸ் நேத்து போயிரும். எம்ஐ அந்த வேலைய பார்த்தாங்க. அங்கேயே கான்ஃபிடன்ஸ் எஸ். போயிரும். அதுக்கு மேல நம்ம போட்டு கண்டிப்பா. ஒண்ணும் இல்ல. அப்படிங்கிற ஒரு ம். ஸ்ட்ராட்டஜி தான் அது. அண்ட் இட் வொர்க்டு. அண்ட் வருண் சக்கரவர்த்தி நீங்க சொன்ன மாரி லாஸ்ட் ஃபியூ டேஸாவே எப்ப இருந்தாலும் இவர் பால டிஃபெண்ட் பண்ணா நம்மள முடிச்சு விட்டுருவாங்க. அடிச்சே அவுட் ஆயிருவோன்ட்டு ம். எல்லாம் அடிக்கிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆக அதேதான். மாட்றாங்க. அது வந்து நல்லா வொர்க் அவுட் ஆயிருது. ஸோ தே நீட் டு வொர்க் ஆன் தட். ம் பவுலிங் தான் அண்ட் கேகேஆருக்கு பெரிய கன்சர்னா இருக்கு. ம். மும்பைக்கு பெருசா எந்த கன்சர்னும் இல்ல. அடுத்த மேட்ச் இதே ஃபோர்ஸோட வைபோட போனா, எல்லா மேட்சும் இதே வைபோட போனா, நான் நேத்து சொன்ன மாரி 6த் ஸ்டார் லோடிங் தான் சொல்லுவேன் மும்பைக்கு. ஏன்னா, இத்தனைக்கு நேத்து சாட்னர்லாம் ஆடவே கிடையாது நேத்து எம்ஐ ஸ்குவாட்ல. உங்களோட ஒரு ஐ குட் சீ சாண்ட்னர் இன் பிளேஸ் ஆஃப் அல்லாகசன் தான் நான் சொல்லுவேன். இல்லன்னா இம்பாக்ட் பிளேயராவும் அவர யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த யப். அளவுக்கு ஒரு ப்ராப்பர் பேக்கப்ஸும் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஐ வில் ரேட் மும்பை ஹை. இப்பயும் சொல்றேன். அண்ட் நேத்து சொல்றேன். மேட்ச் நீங்க பார்த்தீங்கன்னா, மயாங்க் மார்க்கண்டேக்கு வெறும் ஒரே ஒரு ஓவர்.
மயாங்க் மார்க்கண்டேக்கு. இல்ல நீங்க அண்ட் அததான் வந்து பார்த்தோம்னா அதுதான் நீங்க எஸ். நோட்டீஸ் பண்ணணும். நேத்து பவுலிங் பெருசா யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகல. நீங்க ஃபர்ஸ்ட் ஓவரே மயங்க் யாஹ்! மார்க்கண்டே 16 ரன் போனாரு. ஸோ யாஹ்! போயிருந்தா கண்டிப்பா இன்னும் 20, 30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா தான் போயிருக்குமே தவிர, ஓகே, ஷார்ட்டா ஓகே. போயிருக்காது. நேத்து நம்ம அது அப்ரப்ட்டா கேகேஆர் பவுலிங்ல தெரிஞ்சது. சுனில் நரேனன், வருண் சக்கரவர்த்தி ஓவர எப்படி அடிச்சாங்க. அப்ப இருக்கப்போ யாஹ்! தட் தட் ஷுட் பி த குட் டெசிஷன் ஃப்ரம் ஹார்திக் பாண்டியா தான் சொல்லுவேன். ஹார்திக் பாண்டியா வந்து இங்க நல்லா திங்க் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஸ்பெல் ரொட்டேஷன் பெட்டரா ஒர்க் பண்ணிக்கலாம். அல்லாஹ் ஃபார ஓகே. வந்து ரொம்ப ஏர்லியா கொண்டு வந்துட்டாரு. ஏன்னா அவங்க தே வேர் இன் பீக் ஃபார்ம். ஆமாமா. ஸோ ரஹானே இஸ் அ பெர்சன் ஹூ ஹிட் த ஸ்பின் வெல். அப்படிங்கிறப்போ யூ ஷுட் ஹேவ் கான் ஃபார் ஃபாஸ்ட் பவுலிங் கன்டினியூஸா ஒரு 6 ஓவர் ஃபாஸ்ட் பவுலிங் விட்டு ஆஃப்டர் பவர் பிளே தே வுட் ஹேவ் பிராட் மயன் மார்க்கண்டே அண்ட் அல்லாஹ் ஃபார் அங்க ஒரு 4 ஓவர் ஸ்பெல் கொண்டு போயிருந்தா கண்டிப்பா இட் வுட் ஹேவ் வொர்க்ட் வெல். ஒரு 20 ரன்ஸ் கண்டிப்பா ஷாட் போயிருப்பாங்க. பட் ஸ்பின் பவுலிங் நேத்து ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கேத்த மாரி அவங்க காம்பினேஷனும் செட் பண்ணல. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ் தான். மயங்க் மார்க்கண்டே யூஸ் பண்ணாங்க. யாஹ்! அண்ட் வந்து பார்த்தோம்னா, உண்மையாவே நேத்து மேட்சஸ் பத்தி சொல்றதுக்கு பெருசாவே இல்ல. சிம்பிளி கேகேஆரோட பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. அண்ட் எம்ஐ ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க கம்பேர் டூ லாஸ்ட் இயர். டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தா ரோஹித் சர்மாவோட இதுதான் இருக்க போகுது. இன்னொன்னு எம்ஐ இன்னும் மெயின் பிளேயர்ஸே இன்னும் ஆட வைக்கல. அதான் மெயின் பிளேயர்ஸ் மீன்ஸ் ஐ திங்க் சாட்னர் இன்னும் வரல கேம்ல. அவர் வந்து இன்னும் பால் கண்ட்ரோல் பண்ணி போடுவாரு. ஸோ இன்னொன்னு சாட்னர் வந்து பவர் பிளேயர் இன்னமும் சூப்பரா கண்ட்ரோல் கொடுப்பாரு. ஆமா. லைக் கசன் விட. ஆமா. ஸோ எம்ஐ ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. நேத்து ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து ஆடல. ஸோ அவ்வளவுதான். அதுவும் வித்தியாசம் தெரியல. அவ்வளவுதான் வித்தியாசம். மத்தபடி அது எதுவும் கிடையாது. ஆமா. அதான் நேத்து வெர்டிக்ட் வச்சு சொன்னோம்னா, கண்டிப்பா ஐ வுட் ஹைலி ரேட் மும்பை டீம் ஃபார் வின்னிங் த 6த் எஸ். ட்ராஃபி. நான் வந்து சிஎஸ்கே ஃபேன் தான். பட் ஐ குட் சி அப்ரப்ட்லி அந்த ஒரு 2019-20 வைப் வருது மும்பை டீம்ல இருந்து. கண்டிப்பா. இந்த டீம் வச்சு கண்டிப்பா. அவங்க சீரியஸா. கப் அடிக்கலன்னா தான் ஆச்சரியம். எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. சி அவங்க வந்து ஒரு 2022ல வந்து அவங்க டீம் ஒரு கொலாப்ஸ் ஃபேஸ் பண்ணுச்சு. டியூ டூ ஆக்ஷன் ரூல்ஸ் அண்ட் ஆன் ரிட்டெய்னிங் த ஸ்டார் பிளேயர். அந்த 2022ல இருந்து டவுன் த லைன் 26 பார்த்தோம்னா, தே ஹேவ் ரீபில்ட் த சேம் டீம். தே ஹேவ் கான்ட்ரோவர்சி அது இதுன்னு இருந்தாலும், தே ஹேவ் ரீபில்ட் த சேம் டீம். பும்ரா இருக்காரு, பவுல்ட் இருக்காரு, ஹர்திக் பாண்டியா இருக்காரு, ஸ்கை இருக்காரு, ரோஹித் சர்மா இருக்காரு. ஆ ஒரே ஒரு குறை என்னன்னா, அந்த பவர் பேக்டு ஃபினிஷிங் ஃப்ரம் பொலார்ட். அது இங்க தேவையே இல்ல. ஏன்னா, டாப் ஆர்டர்லயே பேட்டிங் அவ்ளோ பவர் பேக்டா இருக்கு. ஸோ, அந்த அளவுக்கு செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காங்க மும்பை. ஆர்சிபி எந்த அளவுக்கு எவால்வ் ஆயிருக்கோ, அ ஆர்சிபி ஹாஸ் எவால்வ்ட் ஃப்ரம் வீக் டீம் டூ பெட்டர் டீம். பட் மும்பை வந்து தே ஹேவ் ரீபில்ட் த டீம் ஃப்ரம் வாட் தே ஹேட். ஒரு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறதுக்கான டீம் அவங்கள்ட்ட இல்ல. ஸ்டார் பிளேயர்ஸ், மேட்ச் வின்னர்ஸ் இருந்தாங்க. பட் வி நீட் அ பவர் பேக்டு கடப்பார டீம். அது இருக்கு இப்போ இந்த இயர். ஸோ ஐ வுட் ஹைலி ரேட் தெம் தான். ஸ்டில் சொல்லுவேன். அண்ட் ஸோ நேத்து நம்ம சொன்ன மாரி மும்பை செஞ்சுட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் பத்தி நம்ம பேசுறதுக்கு பெருசா கன்டென்ட் இல்லாத மாரி ஆக்கிட்டாங்க. இல்ல. ஸோ அதனால ஆமா. இன்னைக்கு நடக்கப் போற ஒரு ஃபோர்ஸ்டு ரைவலரின்னு பேசிக்கிறாங்க எல்லாரும் சிஎஸ்கே வெர்சஸ் ஆர்ஆர். சஞ்சு ஆமா. சாம்சன் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஜடேஜாவ அங்க ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மேட்ச் ஆமா. பத்தி ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசலாம். ஸோ அ ஃபர்ஸ்ட் எஸ். டைம் இந்த ஐபிஎல் ஹிஸ்டரி தோனி ஆர் ரெய்னா இல்லாம சிஎஸ்கே வந்து அ இன்னைக்கு மேட்ச் ஆடப் போறாங்க. ஸோ எஸ். நம்மளோட பவுலிங்கும் பெரிய கன்சர்னா தான் எனக்கு தெரியுது. என்னதான் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட் நம்மள்ட்ட இருந்தாலும் டெத் ஓவர்ல என்ன பண்ணுவாங்க? ஏது பண்ணுவாங்க? ஒண்ணுமே புரியல எனக்கு. ஸ்பின் பவுலிங் வி ஹேவ் காட் இட் கவர்ட். ஸ்பின் பவுலிங் பிரச்சனை இல்ல. எஸ். ஆ என்ன சொல்றது? ம். இட் வுட் பி ஐடியல் சூஸ் இஃப் வி ஒன் த டாஸ் அண்ட் வி நீட் டூ பவுல் ஃபர்ஸ்ட். லாஸ்ட் 2 மேட்ச் பத்தி நம்ம தெரிஞ்சிருது. என்ன சொல்றது? பவுலிங் இல்லாத 2 டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆட வச்சு, சேசிங்ல வச்சு செய்றாங்க 2 டீம். செஞ்சுட்டாங்க 2 டீமுமே. நம்ம ஆமா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் போனா, இது மினிமம் ஒரு 250 அடிச்சா தான் சமாளிக்கவாச்சு முடியும்னு தோணுது எனக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அண்ட் வந்து பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஸ்குவாட்ல வந்து பார்த்தா, இப்ப நான் புதுசா அடிஷன்னு பார்த்தா இங்க இல்ல.
சஞ்சு சாம்சன் வந்திருக்காரு. மேக்ஸிமம் இன்னைக்கு சாம்சன் கேம் இருக்கும் இன்னைக்கு. அண்ட் இன்னொரு டிராபேக் பார்த்தா, டெவால் டேவிஸ் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ் ஆட மாட்டாங்க டியூ டூ சைட் ஆமா. ஸ்ட்ரெயின். அது பார்த்தேன் அது. ஒரு வீக்னஸா ஸ்குவாடுக்கு இருக்கும். பட் ஐ திங்க் மேத்யூ ஷார்ட்ன்னு ஒரு பிளேயர் ஸ்குவாட்ல இருக்காரு. அவர யூஸ் பண்ணுவாங்க. ஹி ஹேட் எபிலிட்டி டூ பவுல் அட்லீஸ்ட் 2 டூ 3 ஓவர்ஸ். ஸோ ஒன் ஆஃப் நான் த வந்து பெஸ்ட் பிளேயர் ஆஃப் நான் த அப்படி பார்ப்பேன். இப்ப அக்கீல் ஹுசைனுக்கு விண்டோ இல்லாம இருக்கு. ஸோ டெவால் பிரேவிஸ் இல்லாதது வி ஹேவ் மோர் இந்தியன் பேட்டிங் ஆப்ஷன்ஸ். ஸோ வி ஹேவ் இல்ல சதீஷ். ஆக்சுவலி நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப என்னோட 4 ஆப்ஷன் இப்ப ஆக்சுவலி ஷார்ட் வரல. சாரி பிரேவிஸ் வரல. அதனால ஷார்ட் எடுத்துட்டு போறேன். மேத்யூ ஷார்ட் இஸ் ஃபர்ஸ்ட். அகீல் ஹுசைன் அண்ட் வந்து ஒன் செகண்ட். அகீல் ஹுசைன் அண்ட் நூர் அகமது அண்ட் மேத்யூ மேட் ஹென்ரி. ஹென்றி, மேட் ஹென்றி, அகமது. ஆக்சுவலி நான் இந்த 4 தான் நான் வந்து இப்போதைக்கு சூஸ் பண்றேன். ஏன்னா ஸ்பென்சர் இல்ல. ஸ்பென்சர் இருந்தா ஸ்பென்சர கொண்டு போலாம். அண்ட் ஃபோல்க்ஸும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். மோஸ்ட்லி இவங்க தான் நானும் யூஸ் யூஸ் பண்ண பண்ணுவாங்க. மாட்டேன். இல்ல இவனுங்க உனக்கு ஒரு அதிர்ச்சின்ட்டு ஜேமி ஓவர்டோன இறக்கிட்டா என்ன பண்றதுன்னு தான் எனக்கு தோணுது. ஐயய்யோ! ஆக்சுவலி ஓவர்டன இறக்கலாம். பட் இன்னும் 2 பவுலர் எக்ஸ்ட்ராவா கையில வச்சிருக்கணும். ஏன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வேர்ல்டு கப்ல நல்லா பண்ணியிருக்காரு. அதனால எதுவுமே குறை சொல்ல முடியாது. பட் வந்து பார்த்தா கம்பேர் டூ இங்கிலாந்து அங்க ஒரு 4, 5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து போட போறதே ஒரு 3 ஆப்ஷன் வச்சு தான். அந்த 3 ஆப்ஷன்லயே ஒரு ஆப்ஷன் அடி வாங்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சு தான் போறோம். ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தா, இல்ல நீயும் வான்ட்டு போனோம்னா, நம்ம எஸ்ஆர்எச் கேஸ் தான். ஆ இப்ப முன்னூத்தி கட்டு அஸ்ரால் பட்டேல ஒரே டீம்ல இருந்து போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் ஐ திங்க். ஆனா இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா நம்ம ஸ்குவாட் பவுலிங் ஒன்றும் அந்த லெவலுக்கு வீக்னஸா இருக்காது இஃப் நம்ம ஏபிள் டு புல் ஒன் டொமஸ்டிக் டேலண்ட். அதாவது ராமகிருஷ்ணா போஸ்னு ஒரு பிளேயர் இருக்காரு. லைக் டு லைக் ஹர்திக் பாண்டியா மாதிரி தான் பவுலிங் பேட்டிங் எல்லாம். ஆக்சுவலி சிஎஸ்கே வந்து ஒண்ணு அவங்க இல்ல குர்ஜப் நேத் இவங்க 2 பேர்ல யாராச்சும் யூஸ் பண்ணி அவங்கத்துல இருந்து ஏதாச்சும் பொட்டன்ஷியல் நம்மளால எதிர்பார்க்க முடிஞ்சுச்சு அப்படின்னா நம்ம கிட்ட நல்லாவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஸ்பின்னும் நம்மகிட்ட ஷார்ட் ஆயிடுச்சு. 100 மேல அக்கீல் ஹுசைன் செம்ம காம்பினேஷனா இருக்கும் இந்த ஸ்பின் டியோ பார்த்தோம்னா. ஆமா. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, இப்ப ஹென்றி, கலீல் அகமத், கம்போஜ் அண்ட் வந்து ராமகிருஷ்ணா போஸ் கொண்டு போயினோம்னா, ஹென்றி வச்சுதான் இப்ப டெத் ஓவர்ல போட்டாலும் வேற வழி கிடையாது. ஹென்றி ஸ்பெஷலிஸ்ட் டெத் பவுலரா அப்படின்னு கேட்டோம்னா, வேர்ல்டு கப்ல ஒரு டெத்ல நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் நம்ம கிட்ட இப்ப இருக்கிற எலிஸ் ஆப்ஷன் இல்ல. சோ நமக்கு ஹென்றி யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் கம்போஜும் அந்த லெவலுக்கு நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயரும் டெத்ல அவர் போட்டிருக்காரு கம்போஜ். அடி வாங்குவாரு. அடி பும்ராவே நேத்து வாங்குனாரு. போட்டு ரன் குடுத்தாரு. நம்ம பும்ராவே லாஸ்ட் ஓவர் போட்டு 10 ரன், 11 ரன் குடுக்குறாரு. ஆமா. சோ மாடர்ன் டே கிரிக்கெட்ல அடி வாங்க போறதுங்கிறது சகஜம் தான். எனக்கு என்னன்னு சொல்ல போனா கம்பேர் டு கேகேஆர் அண்ட் எஸ்ஆர்எச் நம்ம நம்ம பவுலிங் ஓரளவு அப்கிரேடா இருக்கு. இஃப் நம்ம ராமகிருஷ்ணா போஸ் கரெக்ட்டா பவுலிங் போட்டா, நமக்கு நல்லாவே சான்ஸ் ஆமா. இருக்குது. அது ஒன்லி பிளஸ் டிபெண்ட் ஆன் டேலண்ட். எஸ். நம்ம வந்து பேட்டிங் டிபெண்டன்ட் டீம் தான். ஸோ என்ன சொல்றது? யாஹ்! ஆ டெவால் பிரேவிஸ் இல்லாதது ஒரு விதத்துல எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ்ன்னு தான் நான் யாஹ்! சொல்லுவேன். பிகாஸ் வி ஹேவ் n நம்பர் ஆஃப் பேட்ஸ்மேன். ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெய்ட் அவே ஐ வில் சி ஊர்வில் பட்டேல் இந்த 11ஸ் கண்டிப்பா. ஊர்வில் பட்டேல் ஆர் கார்த்திக் சர்மா கண்டிப்பா சான்ஸ் கிடைக்கும். சர்ஃபாஸ் கான் இம்பாக்ட் சப்ல இருப்பாரு. பேட்டிங் கொலாப்ஸ் ஆச்சுன்னா வி ஹேவ் இந்தியன் பேட்டிங் லைனப். ஸோ நான் சொன்ன மாரி தான். ஆர்சிபி எவால்வ் ஆயிருக்காங்க. மும்பை ஒரு 4 இயர்ஸ் டைம் எடுத்து டீம ரீபில்ட் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேக்கு இந்த இயர்ல இருந்து தான் அந்த ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னே நான் சொல்லுவேன். இந்த இயர்ல இருந்து டவுன்ல இருந்தேன். ஒரு நெக்ஸ்ட் 2 சைக்கிள் வரைக்கும் வி வில் சீ தெம் ரீபில்டிங் த டீம் தேன் வின்னிங் த சாம்பியன்ஷிப்ன்னு தான் நான் சொல்வேன். ஐ அம் நாட் யாஹ்! ஆர்கியூவிங் தட் சிஎஸ்கே வில் வின் த சாம்பியன்ஷிப் திஸ் இயர். பட் ஐ விஷ் தே வின். கண்டிப்பா நமக்கு பிடிச்ச டீம் வின் பண்ணணும்னு தான் நான் சொல்வேன். பட் இப்போ வந்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மிங் ஃபேஸ்ல தான் சிஎஸ்கே இருக்காங்கன்னு தான் நான் பார்க்கிறேன். தே ஹேவ் பில்ட் த யாஹ்! பேட்டிங் கோர். I would see they are building the bowling core on next 2 years or in the next cycle தான் சொல்லுவேன். அண்ட் ஃபாலோட் பை ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பத்தி நம்ம பேசணும்னா ரியான் பராக் கேப்டன்சில அசத்துவாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ அவங்களோட பேட்டிங் லைனப் கொஞ்சம் டீசென்ட்டா இருக்கு. பவுலிங் ஸ்பின் பவுலர்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. ஸோ அவங்க இன்னைக்கு கண்டிப்பா டஃப் தருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஜட்டு வேற இருக்காரு. சிம்ரான் ஹெட்ஃபயர் எஸ். இன்னைக்கு ஃபார்ம் இருக்காங்க. ஸோ மேட்ச் இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா போகும் நம்புவோம். கண்டிப்பா பவுலிங் நல்லாவே இருக்கு. ஜடு இருக்காரு, பிஷ்னாய் இருக்காரு, ஆர்ச்சர் இருக்காரு, துஷார் தேஷ்பாண்டே இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேரு பவுலிங்ல இருக்காங்க. சாம் கரன் இருந்தா அவரும் போட்டிருப்பாரு. பட் இந்த தடவ சாம் கரன் இல்ல. ஸோ ஐ திங்க் அவங்க இன்னொரு ஓவர்சீஸ் பிளேயருக்கு யார கூட்டு போவாங்கன்னு தெரியல. ஆக்சுவலி ஆடம் மில்லே கொண்டு போவாங்க தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆர் ஆமா. மாபாக்கா கூட வந்து பார்த்தோம்னா
இந்த மாரி ஒரு சர்ப்ரைஸ் ஃபேக்டரா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்ட்டு மேட்ச் ஆரம்பிச்சா தான் தெரியும். பட் ஓவரால் இப்ப இன்னைக்கு மேட்ச் பத்தி பார்த்தோம்னா, ஐ திங்க் ஆர்ஆர் வந்து ஒன் ஸ்டெப் அஹெட்டா தான் இருக்காங்க கம்பேர் டூ சிஎஸ்கே. பிகாஸ் டியூ டூ த பவுலிங் யூனிட். அதே மாரி சிஎஸ்கேவும் வந்து பார்த்தா அந்த அளவுக்கு வீக் இல்ல. டஃப் குடுப்பாங்க. பட் நான் வந்து இன்னைக்கு ஆர்ஆர் வந்து வின் பண்ணுவாங்கன்ட்டு எனக்கு தோணுது. அண்ட் வந்து பார்த்தா ஆ சிஎஸ்கே மேட்ச் ஜெயிக்கணும்னா, நம்ம ஆர்ஆர் கேப்டன் கையில தான் இருக்குது. அவர் கேப்டன்சி எப்படி பண்றாருன்னு பார்ப்போம். அத வச்சு தான் இன்னைக்கு என்ன ஆகும்ன்னு ஆல்சோ தெரியுது. டாஸும் டாஸும் ஒரு குரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும்னு தான் சொல்லுவேன் இன்னைக்கு. எஸ். அண்ட் வந்து இன்னொரு விஷயம் சிஎஸ்கேட்ட ஒரு அட்வான்டேஜ் இந்த வருஷம் பார்த்தோம்னா, கவுஹாட்டிய ஒரு பிளேயர் இந்த அளவுக்கு வந்து கண்டிஷன்ஸ் தெரியாது. அதாவது ராஜஸ்தான் டீம இவர தவிர்த்து மீதி பிளேயர்ஸ் யாருக்குமே இந்த அளவுக்கு தெரியாது. அந்த மாரி பிளேயர் தான் இன்னைக்கு சிஎஸ்கேல இருக்காரு. சஞ்சு சாம்சன். ஆர்ஆர் டீம்ல லாஸ்ட் 13 இயர்ஸ் இருந்திருக்காரு. ஆர்ஆரோட கோல்டன் ஏரா கம் அண்டர் சஞ்சு சாம்சன். இந்த மாரி சஞ்சு சாம்சன் வந்து பார்த்தா அவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு. ஸோ அவர விட பெட்டர் கண்டிஷன்ஸ் ராஜஸ்தான் பிளேயர்ஸ் யாருக்குமே ஆர்ஆர பத்தி தெரியாது. ஸோ அந்த ஒரு அடிஷன் இருக்குது. ஸோ அவர் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டா ஆன் கோயிங் கேம் ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாரு அப்படின்னா, நமக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன மாரி இருக்க போகுதுன்ட்டு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு இன்னைக்கு கேம். ஆமா. ஸோ இன்னைக்கு மேட்ச் ப்ரிவ்யூ இதோட முடிச்சுக்கலாம். இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே எபிசோட் 3ல எல்லாரும் மீட் பண்ணலாம். அன்டில் தன் பாய் ஃப்ரம் ஹரிஹரன் அண்ட் ஜெகதீஷ். பை பை. கைஸ்.